spirits with physical bodies have legal authority in the earth. Therefore, அதனால only spirits with physical body have legal authority in the earth. அதனால மனிதர் கடவுளுக்கு கடவுள் மனிதனுக்கு ஆவியை கொடுத்து ஒரு உடலையும் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியும் உடலும் உள்ள மனிதனுக்குத்தான் இந்த உலகத்திலே உள்ள அனைத்தின் மீது அதிகாரமும் ஆளுகை செலுத்தும் அந்த ஒரு வல்லமையும் உண்டு. Praise God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. And the fifth one, ஐந்தாவது, God கடவுள் or even Satan, God or even Satan ஏன் சாத்தான் கூட seeks the agreement and cooperation, seeks the agreement and cooperation of a human, seeks the agreement and cooperation of a human to do anything in the earth, to do anything in the earth. அதனால உலகத்தில் என்ன காரியம் செய்யணும்னாலும் மனிதன் கடவுள் யாருனாலும் அந்த கடவுளுக்கும் இவனுக்கும் உள்ள அந்த உடன்படிக்கையை அவர்கள் தேடுகிறார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So please understand that if you want to do anything on this earth, we need a physical body. அதனால இந்த உலகத்தில் எதை செய்யணும்னாலும் நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு உடல் தேவைப்படுது நமக்கு எல்லாருக்குமே. Because to do anything on earth, to have dominion on earth, God has given this power only to those spirits that have physical body, and man is the only person who has got physical body. Angels don't have physical body, only man has. இந்த உலகத்தில் எதையாவது செயல்படுத்தணும்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதே போல நம்முடைய உடல் இருந்தால் தான் எதையாவது என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். கடவுள் இப்படி செயல்படுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை ஆவியும் உடலும் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். அதாவது வெறும் ஆவியாக இருக்கிற இந்த ஏஞ்சல்ஸ் இருக்காங்களே அல்லது சம்மனசுகள், அவர்களுக்கு கூட இந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? உடல் கிடையாது. உடல் உள்ள மனிதன், ஆவியும் உடல் உள்ள மனிதனுக்கு மட்டும்தான் இந்த ஆற்றல் அல்லது அதிகாரம் உண்டு. God is a spirit. கடவுள் ஆவியானவர். But he doesn't have a physical body. ஆனா கடவுளுக்கு என்ன கிடையாது? உடல் கிடையாது. So he has given the power to have dominion on earth only to physical body. ஆகவே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் வெறும் ஆவியாக இருப்பதால் இந்த ஆவியும் உடலும் உள்ள மனிதனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார். And therefore God cannot do anything without the agreement and cooperation of man on this earth. இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதுனால மனிதனுடைய ஒத்துழைப்பும் அவனோடு உள்ள ஒரு ஒப்பந்தத்தையும் மீறி கடவுள் எதையுமே செய்ய முடியாது. He is limited by his own word. அவருடைய வார்த்தையினால் அவர் கட்டுப்படுத்தப்படுகிறார். Therefore, to bring Jesus on this earth, he had to ask Mother Mary if she is willing, and only when she said, yes, I agree, yes, I am willing to cooperate with you, then God could bring Jesus into this earth. அதனால கடவுள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தன்னுடைய ஒரே மகனை அனுப்புவது கூட மனிதனிட்ட ஒப்புதல் கேட்க வேண்டியிருந்தது. அன்னை மரியாட்ட வந்து சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா சம்மதம்னு சொன்ன பிறகுதான் அந்த உடலோடு அந்த மனிதனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கடவுள் கொண்டு வர முடிந்தது. So if you want to change any situation of your life, உங்க வாழ்க்கையில் எந்த சூழலை நீங்கள் மாற்ற விரும்பினால், God cannot do it without your cooperation and without your agreement. கடவுள் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அந்த ஒரு உடன்பாடும் இன்றி எதுவுமே செய்ய முடியாது. That is why you have to pray, and your prayer is telling God, I agree with your word and I want you to interfere in this situation and change this situation for me. அதனால கடவுள் உங்களுடைய ஒப்புதலை எதிர்பார்க்கிறார், உங்களுடைய அனுமதியை எதிர்பார்க்கிறார். ஆகவே நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என்னை முழுமையாக நான் கையளிக்கிறேன், நீர் என் வாழ்க்கையிலே
தலையிடும், நீர் தலையிடுவதற்கு முழு சுதந்திரம் உமக்கு தருகிறேன் என்று ஆண்டவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. And that is why Satan also, he wants to destroy some people. சாத்தானுக்கு ஆட்களை அழிக்கணுங்கிறது தான் அவனுடைய ஒரே நோக்கம். He also needs physical body to cooperate with him. அதனால அவனுக்கும் ஒரு உடல் தேவை, ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னான். That's why there are people who cooperate with Satan and they begin to offer praise to Satan with black magic and occult and witchcraft. அதனால சாத்தானுக்கும் இவங்களுடைய ஒத்துழைப்பும் அனுமதியும் தேவைப்படுது. அதனால சிலர் என்ன செய்யறாங்க, சாத்தானோட ஒத்துழைக்கிறாங்க. எப்படி? இந்த மந்திரவாதம், பில்லி சூனியம், மாயஜாலம் இதெல்லாம் செய்து சாத்தானோட ஒத்துழைத்து அந்த காரியங்களை இங்க நிறைவேற்றுவதற்கு அவங்க உதவியா இருக்கிறாங்க. So when they pray to Satan, Satan not only destroys that person but also the person who is praying to him. அதனால சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, யாரு அவன்கிட்ட ஜெபிக்கிறாங்களோ அவனை அழிக்கிறது மட்டும் இல்லை, அவன் யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாருக்கு எதிராக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கும் சில பாதிப்புகளை உருவாக்குகிறான். Hallelujah. 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 But if you are strong in Jesus, ஆனா நீங்க இயேசுல ரொம்ப உறுதியா இருந்தா, you are believing in Jesus, இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள விசுவாசம் உறுதியாக இருந்தா, you are believing in his word, அவருடைய வார்த்தையின் மீது உள்ள விசுவாசம் உறுதியாக இருந்தா, then even if somebody is doing a black magic or a witchcraft, யார் உங்களுக்கு எதிராக பில்லி சூனியமோ மந்திரவாதமோ மாயாஜாலம் செய்தாலும் that power will not operate in you. அந்த எந்த சக்தியும், அந்தகார சக்தியும் உங்களிலே செயல்படாது. But the person who is offering this prayer of occult and witchcraft, ஆனா இந்த மந்திரவாதம் செய்கிற அந்த ஒரு மனிதன், that family will be destroyed. அந்த குடும்பம் சீரழிந்து சின்னாபின்னமாகி போகும். So prayer is that agreement. அதனால ஜெபம் என்பது ஓர் ஒப்பந்தம். Agreement to God's word இறைவார்த்தையோடு ஒரு ஒப்பந்தம். is agreement with God. கடவுளோடு உள்ள ஒரு ஒப்பந்தம் is connection with God. கடவுளோடு உள்ள ஒரு உறவு, தொடர்பு. It is asking God, இங்கே கடவுளை நாம் வேண்டுகிறோம், or issuing earthly license, இந்த உலகத்தை சார்ந்த ஒரு அனுமதி, ஒரு லைசன்ஸ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் கடவுளிடம் சொல்லுகிறோம். for God to interfere in your life. அது எதற்காக அப்படின்னு சொன்னா, கடவுளே நீர் என் வாழ்க்கையிலே இடைப்பட வேண்டும், தலையிட வேண்டும் என்பதற்காக. Hallelujah. 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 So now do you understand how much powerful prayer is? அதனால இப்போ ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? So when you want to exercise your legal authority in this earth, இந்த உலகத்துல சட்ட ரீதியான அதிகாரத்தை நீங்க பயன்படுத்த வேண்டும் என்றால், you are asking God's influence or heaven's influence on this planet earth with prayer. ஜெபம் பண்ணும்போது நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய தலையீட்டை நாம் இந்த உலகத்திலே கொண்டு வருகிறோம். Hallelujah. Hallelujah. So let us all stand and ask God to interfere in our life. அதனால எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னுடைய சொந்த பலத்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நீர் என்னுடைய வாழ்க்கையில தலையிடும், என்னுடைய பிரச்சனையில தலையிடும், எனக்கு இந்த பிரச்சனை மேல வெற்றியை தாரும், எனக்கு இந்த சிக்கல் மேல எனக்கு விடுதலை தாரும். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். When we are going to sing this song, நாம் இந்த பாடலை பாடும்போது please remember, do not sing as a song, இதை ஒரு பாடல் என்று நினைத்து பாடாதீர்கள். but you are praying God's word, நீங்க இறை வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பதை and you are asking the heavenly influence, heavenly power, நீங்க கடவுளுடைய அதிகாரத்தை, விண்ணக அதிகாரத்தை கேட்கிறீர்கள். to be used on your behalf, எதற்காக? உங்கள் சார்பாக பயன்படுத்தி to destroy that sickness and disease. உங்களுடைய நோய்கள், பிரச்சனை எல்லாம் அப்படியே வேரோடு பிடுங்கி எறிவதற்காக. A prayer cannot be without opening the mouth. இந்த கடவுள் நீங்க வாயை திறந்து பேசாம அவரால் எதுவும் உங்களுக்கு செய்ய முடியாது. So now you are talking to God. இப்போது நீங்கள் கடவுளிடம் பேசுகிறீர்கள். And believe and remember, God is watching attentively to his word. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கடவுள் தன்னுடைய வார்த்தையை
விழிப்பாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். Because He wants to quickly perform it for you. இப்போது உடனடியாக வேகமாக துரிதமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். I am not saying it, நான் இதை சொல்லல, but God Himself is saying it. கடவுளே இதை சொல்லுகிறார். And God is abiding by His word. கடவுள் தன்னுடைய வார்த்தையின்படியே நடப்பவர். God will bring His word to pass. அவர் தன்னுடைய வார்த்தைக்கு அவர் செயல் வடிவம் கொடுப்பார். The question is, am I willing to believe? ஒரே ஒரு கேள்விதான், நீங்க அதை விசுவசிக்கிறீங்களா? நீங்க அதை நம்புறீங்களா? Come on, let's close our eyes. எல்லோரும் கண்களை மூடுவோம். Heavenly Father, we thank you for teaching us ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்த this truth, உண்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். that we நாங்கள் want you to interfere in our life. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே தலையிட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். Interfere in our situation. எங்களுடைய சூழ்நிலையிலே நீர் தலையிட வேண்டும் என்று விரும்புகிறோம். And destroy every area of our life where the devil has got hold on our life. ஆண்டவரே, சாத்தானால் சீரழிக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் நீர் சரிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். We thank you, we praise you. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், புகழுகிறோம். That you are confirming this word that has been preached. ஆண்டவரே, இங்கே போதிக்கப்பட்ட வார்த்தை அது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை நீர் எங்களுக்கு சொல்வதற்காக உமக்கு நன்றி with செலுத்துகிறோம். accompanying signs and wonders. ஆண்டவரே, இப்போது நாங்கள் வெளிப்படும் அளவிலே அடையாளங்களையும் அறிகுறிகளையும் காணச் செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். எல்லாம் சேர்ந்து பாடுங்க, சேர்ந்து பாடுங்க, வாய் திறந்து பாடுங்க, ஆவியின் மேலே எல்லாம் வாய் திறந்து பாடுங்க. ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே 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 ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். சேர்ந்து ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். அபிஷேகம் இறங்குகிறது. ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார்.
கண்ணை மூடிடுங்க, கண்ணை மூடிடுங்க. ஆண்டவரின் கண்ணை மூடிடு. ஆவியின் கண்ணை மூடிடு. மேலே சத்தமா கத்தி பாடுங்க. ஏனெனில் கத்தி அவர் பாடுங்க. குரல் எழுப்பி பாடுங்க. அபிஷேகம் Raise your voice. செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் 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 செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே எல்லாரும் வாய் திறந்து ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே 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 ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். சத்தமா பாடுவோம். சத்தமா குரல் எழுப்பி பாடுங்க. எளிமையான பாடல் தானே. எல்லாரும் எல்லாரும் கண்ணை மூடி சத்தமா சத்தமா குரல் எழுப்பி குரல் எழுப்பி குரல் எழுப்பி இயேசு கிறிஸ்து போது நீங்க பாட தொடங்கிய உடனே வாயை திறந்த உடனே உங்களை தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். வாய் திறந்து யாரெல்லாம் பாடுறீங்களோ, வாயார அறிக்கை இடுறீங்களோ, வாயார பாடுறீங்களோ,
மனமாற முழு உள்ளத்தோடு பாடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு கொண்டிருக்கிறார், தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார், குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். சத்தமா நீங்க பாடும்போது தன்னுடைய வார்த்தையை அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் விழிப்பாயிருக்கிறார், கவனமாயிருக்கிறார். ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இப்போது ஆண்டவரின் ஆவியின் மேல் உள்ளது என்று நீங்கள் பாடுவதனாலே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு விடுதலை தேவையோ அந்த விடுதலையை ஆவியானவர் இந்த நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவரை இந்த நேரத்தில் நீங்கள் விசுவசித்து பாடினால், ஆவியானவரை பற்றி அறிக்கையிட்டால், இப்பொழுது எந்தெந்த உடலிலே, எந்தெந்த பாகங்களிலே, எந்தெந்த இடத்திலே உங்களுக்கு விடுதலை தேவையோ, குணமளித்தல் தேவையோ, இப்பொழுது 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 அந்த குணமளித்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நிறுத்தாதுங்க. சத்தமா பாடுங்க, குரல் எழுப்பி பாடுங்க, குரல் உயர்த்தி பாடுங்க. அபிஷேகம். அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். பாடுங்க. ஆவியின் மேலே ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். 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 ஆண்டவரின் ஆவியின் மேலே